என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மேக்ஸ் நோட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 5வது நோட்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு 22/8/2024. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான தலைப்புங்க. நம்ம சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்குன்னு தனி ரோமன் லெட்டரே கொடுத்து வச்சிருக்கான். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம்னு 2வது ரோமன் லெட்டர்ல இருக்கு. இதுல 50% புக்கில் இருக்குது. மீதி 50% நம்ம வெளியே தான் படிக்க வேண்டியதா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், கடந்த 10 வருஷ குரூப் 2 குரூப் 4 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2022 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 83 கேள்விகள் 100% ஷார்ட்கட்ல நடத்தி முடிச்சிட்டேன். அந்த 83 கேள்வியும் உங்களுக்கு பிடிஎஃபாவே மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு டைப்லையும் என்ன மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டைரக்ட் கொஸ்டினா உருவாக்கணும்ன்றத பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் சொல்ல போறேன். முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய குரூப் 2க்கு சுத்தமா மேக்ஸே வராதுன்னு சொல்றவங்க கூட 25க்கு 20 வாங்குற மாதிரி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி ப்ளூ பிரிண்டோட நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? இந்த ப்ளூ பிரிண்ட்ல இப்போ நம்ம ஒரு டாபிக்கை எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இதுல ஒரு 83 கணக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல பாருங்களேன். 2022 குரூப் 2ல 9, 19 குரூப் 2ல 7, 18 குரூப் 2ல 5, 17 குரூப் 2ல 5, 16 குரூப் 2ல 6, 15 குரூப் 2ல 8, 14 குரூப் 2ல 4. எப்படி பார்த்தாலும் 5ல இருந்து 7 அல்லது 9 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தெளிவா புரியுதுங்களா? கண்டிப்பா டைரக்டாவே வருங்க. சரிங்களா? ரைட். இதுல நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு டைப் வைஸா பிரிச்சு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைப் எடுத்துக்கிட்டா இது 6th நியூ புக்ல இருக்குதுங்க. இதுல வந்து பாருங்களேன், அழகா இதோ பாருங்க. நான் இதுல 2022 குரூப் 2ல ஒரு கொஸ்டின் டைரக்டாவே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது புக்ல கிடையாது. 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு ரிலேட்டடா புத்தகத்துல இங்க பாருங்க, நீங்களே கொஞ்சம் பாருங்க. புத்தகத்துல இருக்கிற கொஸ்டின் முதல்ல எடுத்துட்டீங்கன்னா 6th நியூ புக்ல இருக்கிற சம்ஸா இருக்கும். சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா அதுவே 2022 இருந்து 2000 இன்னைக்கு வரைக்கும், சரிங்களா, 24 இன்னைக்கு வரைக்கும் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல கேட்கப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கு வந்து கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு மாடலுக்கு நீங்க தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. டெட் பேப்பர் 1லாம் கூட அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். மொத்தம் ஒரு 15 கணக்கு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த 15 கணக்குல ஒரு கணக்கு 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது டைப் 2. டைப் 2 பொறுத்த வரைக்கும் 100% புக்ல எங்கேயுமே கிடையாதுங்க. புது புக்லையும் கிடையாது, பழைய புக்லையும் கிடையாது. சரிங்களா? அதுல வந்து 2016 குரூப் 2, இன்னொரு 19 குரூப் 2 கேட்டிருப்பான். இங்க பாருங்களேன், A/B = R/7 மற்றும் B/C வந்து 8/9 எனில் A/C இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருப்பாங்க 2016. இதுக்கு ரிலேட்டடா 2023, 2017 பாருங்க எத்தனை எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. 2021 இதே மாடல்ல 2023 வந்து 4ஆம் மாசம் 2ஆம் மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான். அதே கேள்வி 19 குரூப் 2 எக்ஸாம்லயும் கேட்டிருக்கான். அப்ப 2 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கணக்கு வந்து நம்ம 14, 13 கணக்கு வந்து நடத்தியிருக்கோம்.
100% புக்கில் இல்லை, பட் இதை பார்த்தாவே போதும். இதில் இதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் இந்த மாடலில் போட்டுடலாம், அப்படி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதே மெத்தேடில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் கேட்குறான். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி குரூப் 2ல் கேட்கலைங்க. ஆனால் பாருங்களேன், 5/12/2023, 1/7/2023, அப்புறம் 2019, 17/18 டிஎன்பிசி, 17 குரூப் 8, இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் வந்து கேட்டுட்டு வராங்க. சரிங்களா? அதனால ஒரு 6 கணக்கு மட்டும் நடத்தியிருக்கேன். மேபி வரக்கூடிய எக்ஸாமில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டால் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர்ப்பா. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3. இந்த டைப் 3 கூட பார்த்தீங்கன்னா இதுவும் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இதில் மொத்தம் ஒரு 7 கணக்கு எடுத்திருக்கேன். 7 கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் ஒரு கணக்கு இருக்குது பர்சன்டேஜ்க்கு. அதுக்கப்புறம் 19/3/2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். லேட்டஸ்ட்டாக கேட்கவே இது ஒரு மாடலாக வச்சுருக்கேன். பட் இந்த 2 டைப்பில் குரூப் 2ல் கேட்கல. சரிங்களா? பட் பார்க்குறவங்க கண்டிப்பாக இதையும் ஒரு முறை பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். பெருசாலாம் இருக்காது, சம்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே புரியும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது டைப் 4ங்க. டைப் 4 வந்து 6th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அதிகமான சம்ஸ் இல்லை, ஒரு 3-4 சம்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? இதில் பாருங்கள், முதல் கொஸ்டினே பாருங்களேன். 6th நியூ புக்கு 2021 டிஎன்பிசி, அதுக்கப்புறம் குரூப் 1 எக்ஸாமு, குரூப் 7 எக்ஸாமு, குரூப் 8 எக்ஸாமு அப்படின்னு எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பரையும் கொடுத்துருக்கேன். இதில் பிட்வீனில் தொருக்கு பார்த்தீங்களா 2018 குரூப் 2ல் கேட்டு வச்சுருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 10 கணக்கு நடத்தியிருக்கேன். சரிங்களா? இந்த 10 கணக்கு பார்த்தா இருக்கும். இதை மாடலை நீங்கள் எப்படி கேட்டாலும் போடலாம், 10 கணக்கு பார்த்தா போதும். சரிங்களா? புக்கில் ப்ளஸ் 18 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? சரிப்பா. அடுத்தது டைப் 5. இந்த டைப் 5 வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் ரேஷியோ ரிலேட்டடு. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கணக்கு நடத்தியிருப்பேன். ஏன்னா இது பாருங்க, 2015 குரூப் 2 எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருக்கான். இதே மாடல் தான். அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க, 2016 குரூப் 2 எக்ஸாமில் இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூப்பரு. அதுக்கப்புறம் இதே 2016 குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைப்பில் இன்னொரு கணக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த டைப்பில் 2 எக்ஸாமில் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் கூட இந்த டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. சூப்பரு. ஸோ அதனால தான் 17 கணக்கு வச்சுருக்கேன். பட் 17 ரொம்ப ஈஸி. கான்செப்ட் இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு 4 கணக்கு நீங்கள் பார்த்தாவே போதும், 17 போட்டு முடிச்சிடுவீங்க. சரிங்களா? இப்போது இது வரைக்கும் பார்த்தது விகிதம்ங்க. இதுக்கு அடுத்ததா பார்க்கறது விகித சமம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அல்லது விகித சமம். சரிங்களா? விகிதன்றது ஒன்று, விகிதாச்சாரம் அல்லது விகித சமன்றது இன்னொரு டைப். புரியுதுங்களா? அதுலேயே 2 இதுதான் டைட்டில். அப்போ விகித சமனும் 6th நியூ புக்கில் இருக்கு. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 2 எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கணக்கு வந்து பார்த்தோம் ஒரு 14 கணக்கு நடத்திருக்கேன். இந்த 14ம் பார்த்தாவே போதுங்க. நான் பிளேலிஸ்ட்டே கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இருக்கிற சம்ஸை பார்த்துக்கலாம். சரிங்களா? மொத்தமாக 83 கணக்கு. என்னை கேட்டால் 83 கணக்கும் உக்காந்து ஒரு நாள் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது. ஒரு 30 கணக்கு பார்த்தாவே போதும். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பில் 16 கணக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது 16 ஒரு மேட்ரே கிடையாதுங்க. 5 கணக்கு பாருங்கள். 5 கணக்கு மொதல் வீடியோ பார்த்துட்டு மீதி எல்லாம் நீங்களே போட்டுருவீங்க. ஓகேவா? ஆனால் 5 கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கலாம். புரியுதா? அதுக்கப்புறம் டைப் 2 சொன்ன பாருங்க, 13-14 கணக்கு. அது ஒன்றுமே கிடையாது. A/B/C என்ன பண்ணும் அப்படின்னு தேடி சொல்லியிருப்பேன். 3-4 கணக்கு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே போட்டுருவீங்க. பாருங்க, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கணக்குக்கு நீங்கள் ஒரு 10 கணக்கு கூட பார்க்க வேணாம் தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 2 டைப்புக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இப்போ கடைசியாக சொல்கிற விகிதாச்சாரம். இதில் நீங்கள் 14 கணக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. விகிதாச்சாரம்னா என்ன, விகித சமம்னா அப்படின்ற தேடி சொல்லியிருப்பேன். அது ஒரு 2 கணக்கு பாடுங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 30 கணக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே போதும். இதில் நீங்கள் எல்லா சம்ஸும் போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ரொம்ப
முக்கியமானது. இது பாருங்க, நான் ஓவராலா ப்ளூ பிரிண்ட் தான் சொன்னேன். கடந்த 10 வருஷத்துல விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்ற டேபிளே கட்டி கொடுத்துருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். இருக்கு பார்த்தீங்களா, 2022 குரூப் 2ல 2 கேள்வி கேட்டிருக்கான். 19, 18, 17ல தலா ஒரு கேள்வி. 16 குரூப் 2ல 3 கேள்வி. நான் நேற்று கூட உங்ககிட்ட சொன்னேன், ஏதாவது ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்கலன்னா வேற ஒரு டைப்ல அதிகமான கேள்விகள் கேட்டிருப்பான் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதுக்கே பாருங்க, ஸோ ஒன்னா கேட்டவன் 16 குரூப் 2ல மட்டும் 3 கணக்கு கேட்டான். அதுக்கப்புறம் 15, 14 குரூப் 2ல ஒரு கேள்வி. அப்போ எந்த ஒரு குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது 2-3 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு ப்ளூ பிரிண்டோட விளக்க சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்துங்க. 5வது வீடியோ வந்துடும். மினிமம் 5ல் இருந்து 9 கேள்விகள் வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. இதுலயே இன்னும் சதவீதத்துக்கு பாதி தான் கொடுத்தேன். அந்த சதவீதத்தை இன்னும் ஒன்று சேர்த்துட்டா 10 கேள்வியா மாறிடும். நாளைக்கு பார்ப்போம் என்ன தலைப்பு இதே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF இந்த பிடிஎஃப்க்கு கீழவே பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணால் இந்த 83 கேள்விக்கும் வீடியோஸ் 1 by 1 கொடுத்துருப்பேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப்லையும் பார்த்துக்கலாம், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்லையும் போய் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். எல்லாரும் எனக்கு இந்த மேக்ஸ்லாம் எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் இப்போ நான் ஒரு 5 செட்டு கொடுத்துட்டேன் இல்லையா, இந்த 5 செட்டை நான் வெப்சைட்டில் வச்சுட்டு வீடியோ அங்கேயே ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்கள் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்க தெரில அப்படின்றவங்களுக்கு அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்ல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.